Jungle. அமிர்தம் 24/7 யூடியூப் சேனல் அறிவியல், ஆன்மீகம், கலை, கலாச்சாரம், பண்பாடு, வரலாறு என பல்துறை சார்ந்த கருத்துக்களை பயனுள்ள வகையில் பதிவு செய்து வருகிறோம். அந்த வகையிலே டைரக்ஷன்ஸ் திசையை ஆங்கில இலக்கணப்படி பயன்படுத்தும் பொழுது பயன்பாடு குறித்து அறிந்து கொள்ள இருக்கின்றோம், தெரிந்து கொள்ள இருக்கின்றோம். இது குறித்து பேசுவதற்காக நம்முடன் இணைந்திருக்கின்றார் ஆங்கிலத்துறை உதவி பேராசிரியர் பிரசாத். வணக்கம். வணக்கம் சார். இந்த இலக்கணப்படி திசைகள் இது முன்பு பயன்பாடு குறித்து எடுத்து சொல்லுங்கள். ஆங்கில இலக்கணத்திலே என்ற ஆர்டிகிளை நாம் பல்வேறு இடங்களில் பயன்படுத்தி வருகிறோம். ஆங்கில இலக்கணத்தில் ஒரு 14 இடங்களிலே இந்த என்ற ஆர்டிகிளை நாம் பயன்படுத்தி வருகிறோம். ஒரு வாக்கியத்தையோ அல்லது சொற்றொடரையோ அமைக்க வேண்டும் என்றால் என்ற ஆர்டிகிள் மிக மிக இன்றியமையாததாகும். அவ்வாறு நாம் என்ற ஆர்டிகிளை பயன்படுத்தும் பொழுதுதான் அந்த வாக்கியமோ சொற்றொடரோ மிக இனிமையாகவும் எளிமையாகவும் நன்றாக படிப்பதற்கும் ஏற்றவாயாக அமைந்திருக்கும். இந்த என்ற ஆர்டிகிளை பல்வேறு இடங்களில் நாம் பயன்படுத்தினாலும் திசைகள், அதாவது டைரக்ஷன்ஸ் என்று ஆங்கிலத்திலே குறிப்பிடுவோம். அவ்வகையான டைரக்ஷன்ஸுக்கு முன்பதாக, அதாவது பிஃபோர் டைரக்ஷன்ஸ் we are using ஆர்டிகிள் என்று குறிப்பிடுகிறோம். உதாரணத்திற்கு நார்த், ஈஸ்ட், வெஸ்ட் என்று நாம் குறிப்பிடுகிறோம். இவ்வாறாக நாம் திசைகளை குறிப்பிடும் பொழுது அதற்கு முன்பதாக என்ற ஆர்டிகிளை ஆங்கிலத்தில் கட்டாயம் பயன்படுத்தி ஆக வேண்டும் என்பது விதி. ஆங்கிலத்தில் டைரக்ஷன்ஸ் திசை முன்பு பயன்படுத்தக்கூடிய குறித்து அறிந்து கொண்டோம், தெரிந்து கொண்டோம். இதே போல நல்ல பல பயனுள்ள கருத்துக்களை அறிந்து கொள்ள, தெரிந்து கொள்ள, புரிந்து கொள்ள அமிர்தம் 24/7 யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க, ஆல் பட்டன் கிளிக் பண்ணுங்க. ஒவ்வொரு பதிவையும் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. பயன்பாடு குறித்து, அதாவது டைரக்ஷன்ல எவ்வாறு அந்த பயன்பாடு குறித்து எப்படி பயன்படுத்த வேண்டும் என்பது குறித்து எடுத்துரைத்த ஆங்கிலத்துறை உதவி பேராசிரியர் பிரசாத்துடன் ஜெயக்குமார்.